சீனாவில் புதிய வைரஸ் ஒன்று பரவிட்டு இருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வைரஸ்ன்னு சொல்லி உலகம் முழுசும் ஒரு வைரஸ் வந்து பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி பல உயிர்களையும் பலி வாங்குச்சு. அந்த கொரோனா வைரஸ் வல்லரசு நாடுகளேவே ஆட்டங்காண வச்சுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பல நாடுகள் மீண்டு வந்தாலும் சில நாடுகளில் இந்த தாக்கம் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சீனாவில் புதிய வைரஸ் ஒன்று வேகமாக பரவிட்டு வருது. ஹியூமன் மெட்டபாமஸ் வைரஸ்ன்னு சொல்லி அந்த வைரஸுக்கு பேர் வச்சுருக்காங்க. அதாவது HMPV அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த வைரஸ் குழந்தைங்க, வயசானவங்க, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்கள அதிகமாக தாக்குது. நோய் தொற்று ஏற்படுறவங்களுக்கு காய்ச்சல், நுரையீரல் தொற்று ஏற்படுறதா அங்கிருந்து வர தகவல்கள் நம்மளுக்கு தெரிவிக்குது. இந்த வைரஸ் 2001 முதல் முறையாக அடையாளம் காணப்பட்டது. அப்போது சீன அரசு இது பரவக்கூடிய நோயாக அறிவிக்கலை. ஆனால் இப்போது இது பரவக்கூடிய நோயாக இருக்கலான்னு சந்தேகிக்கப்படுது. ஏன்னா குளிர்காலங்களில் மூச்சு திணறல், சளி தொல்லை அதிகரிக்கும். அதனால் மருத்துவமனையில் நிறைய பேர் அனுமதிக்கவும் பட்டிருக்காங்க. அனுமதிக்கப்பட்டவங்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை கொடுத்துட்டு வர்றதா சீன சுகாதாரத்துறை தெரிவிச்சிருக்கு. இந்த நோய்க்கான அறிகுறிகள்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைரஸ் சுவாசப்பாதை, தொண்டையில் தான் அதிக பாதிப்பை ஏற்படுத்துது. அதாவது இருமல், சளி, மூக்கடைப்பு, காய்ச்சல், மூச்சு திணறல், ஒரு சிலருக்கு நிமோனியா, ஆஸ்துமா நோய்களை கூட இது உண்டாக்கும். இந்த வைரஸ் ஒவ்வொரு மனிதருக்கும் மாறுபடும். ஒரு சிலருக்கு வீட்டிலேயே சரியான சிகிச்சை கொடுத்தா இந்த நோய் தொற்று சரியாயிடும். வேகமாக பரவும் நோய்கள் லிஸ்ட்டில் இந்த நோயை சீன கவர்மெண்ட்டும் சரி, WHO அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் சரி இன்னும் அறிவிக்கலை. கொரோனா வந்தப்போ லாக்டவுனில் ஒவ்வொரு சாமானியனும் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு நம்மளுக்கு தெரியும். அந்த நிலைமை நம்மளுக்கு மீண்டும் வராதுன்னு நம்புவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க.